வணக்கம் நேர்களே, இப்போ நம்ம கூட கபாலி படத்தை மலேசியாவில் ரிலீஸ் பண்ண போகிற தத்தோ அப்துல் மாலிக் நம்ம கூட இருக்காரு. ஸோ கபாலி படத்தை வந்து அங்கே மலையில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு படம் வந்து மலேசியாவில் மலாய் மொழியில் ரிலீஸ் ஆக போகிறது கபாலி மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட நிறைய கேட்கலாம். சார், வெல்கம் டு தி ஷோ. ஹலோ, ஹாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ இப்போ வந்து கபாலி படத்தோட எதிர்பார்ப்பு எங்கேயோ போயிட்டுருக்கு, அளவு மிஞ்சி போயிட்டுருக்கு. எவ்ரிவன் இஸ் லைக் கபாலி எப்போ ரிலீஸ் ஆகும், கபாலி டீசர் வந்த உடனே எவ்ரிவன் இஸ் லைக் கபாலி ட்ரெய்லர் எப்போ, கபாலி படம் எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மலேசியாவில் நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் அப்போவும் நீங்கள் மலேசியாவில் கபாலி படத்தோட டீம் கூட இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். கபாலி படத்தோட டீம், டைரக்டர் அண்ட் முக்கியமாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவங்க கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம தான் வந்து மலேசியாவில் வந்து கபாலி ஷூட்டிங் 80% நடந்துச்சு ஷூட்டிங் மலேசியாவில். ஸோ நம்ம வந்து ரஜினி சார் கூட ஒரு 48 days நம்ம இருந்திருக்கோம் அவங்க கூட. ஸோ எப்படி அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷனுக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுங்க வந்து காலையில் வந்து ஷூட்டிங் போகிறப்போ வந்து ஒரு 2000-3000 பேர்கிட்ட வந்து காலையிலே ஹோட்டலில் நின்றுருப்பாங்க. ஸோ தலைவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் பேரை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் ஷூட்டிங்கே போவாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட இருப்பாங்க. அந்த இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஷூட்டிங்கை நடத்தி, ஸோ அந்த ஒரு லெவலுக்கு தான் இன்றைக்கி கபாலி ஒரு அளவு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஷூட்டிங். ஸோ ஷூட்டிங்கில் வந்து ஹோட்டல்லே 2000 to 3000 பீப்புள் வந்து ரஜினி சாரை பார்க்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ மலேசியாவில் ரஜினி சாருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் நியூஸில் பார்த்துருக்கோம், நிறையா விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஆர்டிகல்ஸில் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாகவே மலேசியாவில் எப்படி இருப்பாங்க ஃபேன்ஸ் ரஜினி சாருக்கு? எனக்கு நம்ம பார்த்ததில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ மழை பெய்யும். ஸோ அவ்வளோ மழையிலக்குரிய அவ்வளோ ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஷூட்டிங் முடிகிற வரையும் அவங்களை கண்டிப்பாக தலைவரை பார்த்துட்டு போனோம். அந்த மாதிரி வரியிலையும் அந்த ஃபேன்ஸ் மலேசியாலேயும் அவ்வளோ இதாக இருக்காங்க, கிரேஸாக. ஸோ ஓகே, டை ஹார்ட் ஃபேன்ஸ் ரஜினி சார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஷூட்டிங்லேயே கூட இருந்திருக்கீங்க, எல்லாருக்குமே இருக்க கியூரியாசிட்டி தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரஜினி சார் கூட எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, ரஜினி சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்து நான் தான் கூட இருப்பேன் ரஜினி சார் கூட. ஸோ அவங்க கூட இருந்து துணையாக பேசிக்கிட்டு, ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பேசிக்கிட்டு அவங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க என் கூட எல்லாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு ரஜினி சார் கூட. ஸோ ஒரு இடையில பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அன்றைக்கி வந்து கடை தருப்புலான்னு நம்மளுக்கு ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து நான் ஷேர் பண்ணேன் ரஜினி சார்த்து, அந்த மாதிரி கடை ஒரு ஓப்பனிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி கேட்டுக்கிறப்ப அங்கேருந்து கேட்டாங்க, என்ன சொன்னீங்க, கடை ஓப்பனிங் பண்ண போகிறீங்களா, நான் வருவா கடைக்கு அப்படின்னு அவங்க ஒரு இன்ட்ரெக்ஷன் கொடுத்தாங்க. நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் சார். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு தான் இன்றைக்கி ரஜினி சார் நம்ம கடைக்கு ஓப்பனிங். அதுதான் நம்ம மறக்க முடியாத லைஃப்பில் ஒரு சம்பவம். ஸோ லைஃப்லேயே மறக்க முடியாத சம்பவம் வந்து அவர் உங்கள் கடையை திறந்து வச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ரஜினி சார் வந்து வெரி டவுன் டு அர்த், ரொம்ப ஹம்பிள், அவர் வந்து அது ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஏரே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனையோ ஹீரோ கூட பழகியிருக்கேன், எத்தனையோ ஷோ பண்ணியிருக்கேன், எல்லாம் ஆர்டிஸ்ட் கூட இருந்திருக்கேன். ஸோ ரஜினி சாருடைய ஒரு ஹம்பிள் அந்த மனசு மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்க்கும் இருந்ததில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹம்பிள். ஸோ யார் வந்தாலும் பார்ப்பாங்க, யாரும் வந்தாலும் கை கொடுப்பாங்க, பேசுவாங்க. ஸோ வெரி நைஸ் ரஜினி சார். ஸோ நீங்கள் வந்து கபாலி படம் வந்து இங்கே எல்லாருமே பார்க்குறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு படத்தை வந்து நீங்கள் டப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துருப்பீங்க, அட்லீஸ்ட் சம் சீன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்திருக்கீங்க. ஸோ கபாலி எந்த மாதிரி ஒரு படமாக உருவாகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி சஸ்பென்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு சீன்ஸு 2 ஜெயிலிருந்து அவங்க வெளியாகி ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு கதை, ஒரு மலேசியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதை. தெரியும்னா டைரக்டர் தான் அது சொல்லி சொல்லணும். இவ்வளோ தூரம் சொன்னதே பெரிய விஷயம். ஸோ மலேசியாவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கபாலி படத்தை தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியும் எதனால இந்த மலேசியன் ஃப்ளாஷ்பேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள் சார், டீம் எப்படி இருந்தாங்க? an இந்தியன் டீம் ஒர்க்கிங் இன் மலேசியா, அவங்களுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐம் ஒர்க்கிங் வித் ரஞ்சித் டீம். ஸோ வெரி நைஸ் ஆல். நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் இது நல்லா. ஸோ போப்போ வந்து நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல டீம். ஸோ நல்லா ஒர்க் பண்ணோம். ஸோ நைஸ், நல்லா இருந்துச்சு. ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிங்களா ஷூட் அப்போ? எனி அத்தாரிட்டி டிஃபிகல்ட்டி இல்லைன்னா எங்கேயாவது பெர்மிஷன் அந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சா? சரி, எப்படின்னா இது வந்து பிளான் வந்து
ஒரு 60 days உள்ள ஷூட்டிங் பிளான். ஸோ நாளைக்கு யாராச்சும் ஒரு ஷூட் பண்ணுறா இருந்தால் ரஞ்சித் சார் சொல்லிடுவாங்க, நாளைக்கு வந்து இந்த இடத்துல பெர்மிஷன் எடுக்கணும், ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்து கொடுத்துடணும் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு சிக்கலான ஒரு இதுதான் டெய்லி இந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணி அந்த இடத்த பெர்மிஷன் எடுத்து எப்படி இருந்தாலும் ஷூட்டிங்கை வந்து சக்ஸஸ் பண்ணி ஓன் பண்ணிடுவோம். ஸோ அந்த 60 நாளையும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் கேன்சல் ஆகணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ரஞ்சித் சார் கூட. ஓகே. ஸோ கபாலி வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, டப்பிங் படமாக அங்கே வெளியாக போகுது. ஸோ அங்கே வந்து எத்தனை தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது, எந்த மாதிரி ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க கபாலி படத்துக்கு? கபாலிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு 480 தேட்டர்ஸில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் மலேசியா ஃபுல்லாக. ஸோ இந்த படத்துக்கு என்னென்னா வந்து மலேசியாவில் எடுத்ததுனால, ஸோ இதுக்கு வந்து என்ன நம்ம மாலிக் ஒரு நோக்கம்னா, இது வந்து ஏன் மலாயில் டப் பண்ணக்கூடாது இந்த படத்தை, மலேசியன் மக்களுக்கு வந்து இந்த ரஜினினா யாருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம மலேசியாவில் டப் பண்ணி ஒரு மலேசியா ஃபுல்லாக நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். மலேசியாவில் டப்பிங்கும் இந்தோனேஷியாலேயும். ஓகே. ஸோ ஷூட்டிங் வந்து மலேசியாவில் நடந்துச்சு, டீம் கூட நீங்கள் இருந்தீங்க அப்படின்றத தாண்டி எந்த ஒரு விஷயம் வந்து கபாலி படத்தை வந்து மலையில் உங்களை டப் பண்ண வச்சு ரிலீஸ் பண்ண வைக்கணுன்ற ஊண்டுகோலாக இருந்தது? ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ரஜினி கூட பழகுனது அந்த இதில் வந்து ஏன் இது வந்து மலேசியா மக்களுக்கு தெரியக்கூடாது, மலாய்க்காரங்களுக்கு ரஜினினா யாருன்னு காமிக்கணும். ஸோ அந்த இதில் வந்து நான் டானு சார்கிட்ட பேசி இது மலாயில் டப் பண்ணால் இது வந்து இருக்கிற பாப்புலேஷன் 20 மில்லியன் இருக்காங்க மலேசியாவில். ஸோ ஒரு 20% பார்த்தா கூட 4 மில்லியன் பேர் மலாய்க்காரங்க பார்ப்பாங்க. ஸோ இது மலாயில் டப் பண்ணான்னு சொல்லி நான் டானு சார்கிட்ட பேசிக்கிட்டேன். அந்த லெவலில் தான் இன்றைக்கி மலாயில் டப் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி படத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ் மலேசியா அப்படின்றதுனால ஆடியன்ஸால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயம் அங்கே இருக்கு இல்லையா? இருக்கு. ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து ரஜினி சார் அப்படின்னா ஃபேன் கிரேஸ் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பீக்கில் போயிட்டுருக்கு. ஆனாலுமே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஞ்சித் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக விஷயங்களை ரிவீல் பண்ணுற மாதிரி. ஸோ மலையில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? மலையில் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசர் நம்ம வந்து டப் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது 12 ஜூனு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம மலையில் டப் பண்ணுறோம் ட்ரெய்லரு. ஸோ அதுக்கப்புறம் 20 ஜூனில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மலையில் டப் பண்ணிருக்கு பிளானில் இருக்குது. ஸோ வி வில் ரிலீஸ் ஒன் ஷாட் வித் தமிழ் 1 ஜூலைக்கு பிளானில் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ரஜினி சார் கூட பணியாற்றிருக்கீங்க, அவர் கூட இருந்திருக்கீங்க. எனி ஒன் திங் அவர்கிட்ட நான் கற்றுக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன், இந்த விஷயத்தை வந்து அவரை பார்த்து அதை வந்து நான் ஒரு மாடலாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீக்கிரம் கோவப்படுவேன். சீக்கிரம் ஒரு விஷயத்தை வந்து கஷ்டமாக ஒரு கற்றுக்கணுன்னா கற்றுக்குவேன் அந்த இதில். ஸோ அந்த ரஜினி சாரில் வந்து பழகுனரில் வந்து ரொம்ப விஷயம் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போயும் அந்த இதில் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகிக்கிறது இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு விஷயம், பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ டீமில் மற்றவங்களை பற்றி சொல்லுங்கள். நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ ரஞ்சித் சார் அண்ட் ரஜினி சார் அவங்க மெயின், அதை தவிர வந்து கிஷோர், கலையரசன், தன்ஷிகா, தினேஷ் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கூடலாம் பழகுற சான்ஸ் கிடைச்சதா? கிடச்சிச்சு. சூப்பர், எல்லாம் நைஸ், நல்லா பழகுனாங்க, நல்லா திக்கே பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆல் இஸ் நைஸ். ஸோ இப்போ மலையில் வந்து கபாலிக்கு என்ன ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இந்த கொலெக்ஷன் 50 மில்லியனுக்கு போகிறதுக்கு உள்ள டார்கெட் இருக்குது. அந்த உள்ள ஃபார்முலர் எல்லாம் போய்க்கிட்டு இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய டார்கெட் ஃபார் மலேசியாவுக்கு. ஓகே. ஸோ எனி அதர் படங்கள் நீங்கள் வந்து ரஜினி சார் படங்களாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், இதுக்கப்புறமா எதையாவது நீங்கள் மலையில் டப் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? ஏன்னா கபாலி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் மூவி மலையில் டப் ஆகுது. ஸோ அது மாதிரி வேறு ஏதாவது படங்கள் உங்கள் மைண்டில் இருக்கா? கபாலி பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத வச்சு தான் யூ ஆர் கோயிங் டு டிசைட். ஓகே. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, சான்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டானு சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இவ்வளோ இது கிடச்சிருக்கு வந்து டானு சார் தான் காரணம். ஸோ தேங்க்யூ வெரி மச் டானு சார். எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாதிரி பழகிக்கிருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்ப்பா. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். கபாலிக்கு வந்து எல்லாருமே வெயிட்டிங். ஸோ மலேசியாலேயுமே கண்டிப்பாக மலேசியா ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீட் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு த ஷோ. தேங்க்யூ வெரி மச்.